ஒரு ப்ரேயரோட. ஓகே, ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்றேன். மகா கிருபையும் மிகுந்த இறக்கும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த காலவேளையிலும் தேவனே நாங்கள் வேதாகமத்தை பார்க்க தியானிக்க இருக்கிறோம். தேவனே இந்த அஸ்திபார போதனையில் தேவனே இப்போ நாங்கள் 2வது பாடத்தை கிளாஸ்ல நாங்கள் முடிக்க இருக்கிறோம். தேவனே நாங்கள் தெளிவடையவும், நாங்கள் இதில் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யும். தேவனே இது மூலமா நாங்கள் விசுவாசத்தில் ஒன்று கட்டப்படவும், நாங்கள் வளரவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இது சாட்சியை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவற்றையும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ நம்ம 2வது கிளாஸ்ல வந்து எதுல இருக்கோம்? நான் இப்போ முந்தனத்துக்கு வந்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்ட் பார்ட் 2ல பார்த்தோம். அதில் வந்து எப்படி கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது சன், மூன், அப்புறம் இந்த எம்டி ஸ்பேஸ் எர்த்ல எப்படி உருவாக்குனாரு. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம லைக்னஸ் ஆஃப் காடையும் அப்புறம் நம்ம இருக்கிற அந்த 7th டேயும் பத்தி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்துல 1 அங்க வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் வந்து மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த இமேஜ் ஆஃப் காட். ஸோ காட் கிரியேட்டட் மேன்கைண்ட் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு நாளா வந்து தேவன் வந்து ஒரு இதை வந்து அலைன் பண்றாரு சொல்லி பாக்குறோம். லெட் தேர் பி லைட், லெட் த வாட்டர் எல்லாம் பிரியட்டும், லேண்ட் வந்து தெரியட்டும் 3வது நாள்ல. அப்புறம் அங்க வந்து மரம் செடி கொடிகள் வரட்டும், அப்புறம் வந்து தண்ணியில வந்து மீன்கள் வரட்டும், பறவைகள் வரட்டும், அப்புறம் லேண்ட்ல வந்து மிச்ச உயிர் வாழும் பிராணிகள் எல்லாம் வரட்டும் சொல்லி சொல்லிட்டாரு 6ஆம் நாள். எல்லாம் படைச்சிட்ட பிறகு கடைசியில தான் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷனை வந்து தேவன் வந்து உண்டாக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது எண்ட் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வீட்டை நீங்க வந்து கட்டுறீங்க, கட்டி முடிச்சிட்ட பிறகுதான் என்ன பண்ணுவீங்க, குடி வருவீங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி காட் என்ன பண்றாருன்னா, அந்த ஓனரை, வீட்டோட ஓனரை வந்து என்ன பண்றாருன்னா கடைசியில வந்து அவர் உருவாக்கி ஆண்டுக்குள் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். எப்படி நம்ம வீட்டை வந்து கட்டிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து குடி வராங்களோ அந்த மாதிரி ஒரு மேஸ்திரி அவங்கள கட்டுறாங்க, கட்டி முடிச்சிட்ட பிறகு அப்புறம் குடி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தேவனை என்ன பண்றாருன்னா ஒரு வீடை, பூமியை வந்து மனுஷனுக்காக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது மனுஷனை வந்து குடியில வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் உள்ள. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவன் அவரோட சாயல்ல உண்டு பண்ணார் சொல்லி போட்டிருக்கு. God created mankind in his own image. அப்ப இங்க இருக்க இமேஜ்னா என்னது, சாயல்னா என்னது? அது சரீர வகையில ஒரு அப்பியரன்ஸா, அவர் தேவன் வந்து நம்மள போல இருக்காரா, இல்லைன்னா வந்து இது வந்து என்ன சொல்ல வராங்க, சாயல்னா என்ன சொல்ல வராங்க? இல்ல, போன பைபிள் கிளாஸ்ல பார்த்தோம் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அவருடைய குணாதிசயங்கள் இருக்கலாம். கரெக்ட். ஸோ அவருடைய குணாதிசயங்களா இருக்கு சொல்லி பார்க்குறோம், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அப்படி பார்க்கும்போது மொத்தம் 4 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் எப்படி வந்து ஒரு கிரியேட்டரா இருக்காரோ அதே போல மனுஷனும் ஒரு கிரியேட்டரா இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதை டினை பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து காட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் தேவன் தான் உண்டாக்குனார். கரெக்டா? கரெக்ட். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட ஆர்டர், அந்த லா படி என்ன பண்ணுதுன்னா, சட்டத்திட்டங்கள் படி அது கீழ்ப்படிது சொல்லி பாக்குறோம். ஓகே, அதோட டைமுக்கு வருது, டைமுக்கு போகுது. அது கூட பார்த்தோம்னா அந்த யோகுல வந்து அழகா சொல்லுவாங்க, சன் அண்ட் ஸ்டார்ஸ் follow the laws. Bible laws. எங்கன்னா ஜோப்ல இருக்கும். இங்க பாருங்க 33:6-9. சங்கீதம் 33, சங்கீதம் 33. யோபுவா? சங்கீதம் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சங்கீதம் 33 6-9. By the word of the Lord the heavens were made,
Their starry horse by the breath of his mouth. He gathers the waters of the sea into jars. He puts the deep into storehouses. Let, let all the earth fear the Lord. Let all the people of the world revere him. For he spoke, and it came to be. He commanded, and it stood firm. பாத்தீங்களா? He commanded and it stood firm. அவர் சொன்னபடி அது வந்து நிலை நிலைநிறுத்து நிக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகே. ம். அதே போல பாத்தீங்கன்னா சங்கீதம் 18 படிங்களா? 18 1 2 அதுல இருந்து. ஒன்று, ரெண்டு. சங்கீதம் 18 1 2. ம். சங்கீதம் இதோ எடுக்கிறேன் நானு. 9 2 தானே மேத்யூ? 1 1 2 பிரதர். 1 2 3 அதுல சங்கீதம் 18. ஓகே. சங்கீதம் 18 இல்ல 19 okay. 19 சரி 19 எடுங்க. 19 எடுங்க. 19ல 1 2 எடுங்க. 19 okay. 19 okay. For the director of music, a psalm of David. The heavens declare the glory of God. The skies proclaim the work of his hands. Day after day, they pour forth speech. Night after night, they reveal knowledge. They have no speech, they use no words. No answers. ஆனாலும் வந்து சவுண்ட் வந்து எல்லா இடத்துலயும் கேட்கப்படுது. No sound is heard from them. Yet the voice goes out into all the earth. Their words to the ends of the world. In heaven, God pitches the tent for the sun. சொல்லி பாக்குறோம். God வந்து எப்படி வந்து உருவாக்குறாரு சொல்ற எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் இங்க. ஓகேவா? அதே போலதான் வந்து யோபுல கூட பார்த்தோம்னா என்ன போட்டிருக்குன்னா யோபு 38 33ல 38 33ல வந்து do you know the laws of the heavens? Okay, that he set the dominance over the earth சொல்லி சொல்றாரு. ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா சீக்கு வந்து என்ன சொல்றாருன்னா நீ இதுக்கு மேல வரக்கூடாது சொல்லி சொன்னபடி அது வந்து என்ன பண்ணல வேவ் வந்து வரல சொல்லி சொல்றாரு. எரேமியா 31 35. இந்த வசனம் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். எரேமியா 31 35 31 35. ஜோப்ல வந்து என்ன சொன்னீங்க? சொன்னீங்க ஜோப்ல வந்து 38 33. ஓகே ஓகே. எரேமியால பாத்தீங்கன்னா can you say to the Lord who gives the sun for light to by day, who sets in order the moon and stars for light by night, who stirs up the sea so that its wave roar, the Lord of hosts is his name. பாத்தீங்கன்னா காட் வந்து அதுக்கு செட் பொசிஷன் வச்சிருக்காரு. அது அதுக்கு மேல வராதபடிக்கு அது என்ன பண்றாரு, அது கட்லைட்டான்னு சொல்லி போகிறோம். அதே போல அது வந்து நிக்கிது சொல்லி போகிறோம். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா தேவன் வந்து எப்படி கிரியேட்டரா இருக்காரோ அது லாஸ் படி ஒரு டிஃபைன் லாஸ் படி என்ன பண்றாருன்னா எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல சன் வரணும், இந்த டைம்ல மூன் வரணும். அதே போல இந்த கிராவிட்டி, அப்புறம் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவ்வளவு சூப்பரா படைச்சிருக்காரு. மனுஷங்களையும் படைச்சிருக்காரு, மிருகத்தையும் படைச்சிருக்காரு, எல்லாத்தையும் படைச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். அவர் கிரியேட்டரா இருக்கிறது போல மனுஷங்களும் வந்து என்ன இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிரியேட்டரா இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு மிருகமும் ஏதாவது ஒண்ணு படைச்சிருக்கா, கிரியேட் பண்ணிருக்கா? புரியல. இல்ல இப்ப எப்படி தேவன் வந்து கிரியேட்டரா இருக்காரோ அதே போல மனுஷன் கிரியேட்டரா இருக்கான். ஏதாவது மற்ற மிருகங்கள் சிம்பான்சி, குரங்கு ஏதாவது ஒண்ணு படைச்சிருக்கா? இல்ல. அது எதுவுமே படைக்கல சொல்லி பாக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கிரியேட்டிவிட்டி சொல்றது வந்து தேவனோட சாயலா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரியேட்டிவிட்டி. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளுகைத்தன்மை, ரூலர்ஷிப். எப்படி வந்து காட் வந்து வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்யறாரோ
ஓகேவா, த ரூலர் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லி பாக்குறோமோ, ஓகே, ஆஃப் த யூனிவர்ஸ், ஓகே, அண்ட சராசரத்தை ஆளுகை செய்றாரோ, அதே போல மனுஷரும் என்ன பண்றாங்க, ஆளுகைக்காக தான் தேவன் வந்து என்ன பண்றாரு, பூமியை கொடுக்குறாரு படைக்கிறார். சொல்லி பாக்குறோம். இந்த பூமியை படைச்சாரு சொல்லி பாக்குறோம். அதான் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் 28ல இருக்கு. fill the earth and subdue it and rule over the fishes of the sea and birds of the sky. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம்னு நினைக்கிறேன். சாம்ஸ் 8ல 6 verseலயே வந்து பாத்தீங்கன்னா, You made them rulers over the works of your hands. You put everything under their feet. You made them ruler over the works of your hand. You put everything under his feet. சொல்லும் போது மனுஷன் கீழே எல்லாத்தையுமே கொடுத்தீர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, என்னென்னலாம் கொடுத்தீர் சொல்லி பாத்தீங்கன்னா 7-8 அப்படியே சொல்லுவாங்க. என்னதுன்னா, flocks of the herd, animals of the wind, birds of the sky, fishes of the sea, and that all's name. ஓகே, எல்லாமே என்ன பண்ணாருன்னா தேவன் வந்து மனுஷனோட கீழே கொடுத்தாரு. அப்ப ஆளுகை செய்யறதுக்கு, ஓகேவா, நீ ஆண்டுக்கொள், ரூல் ஓவர் இட் சொல்லி தேவன் சொல்றாரு. அதே போல இதுவும் பாத்தீங்கன்னா தேவனோட சாயலா இருக்கு. அவர் எப்படி வந்து ரூலரா இருக்காரோ அதே போல மனுஷனும் வந்து ரூலரா இருக்கிறதுக்கு, பூமியில ரூலரா இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தா சொல்றாரு. ஓகே, இது 2வது சாயல். 3வது சாயல் பாத்தீங்கன்னா வந்து மனுஷனுக்கு வந்து நித்திய ஜீவன் கொடுத்திருந்தார் தேவன், இட்டர்னல் லைஃப். ஓகே, தேவனுக்கு இட்டர்னல் லைஃப் இருக்கா, நித்திய ஜீவனோட இருக்காரா சொல்லி பாத்தீங்கன்னா ஆமா, கரெக்டா, அவர் நித்தியத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம், நித்திய ஜீவனோட வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, காட். அப்போ மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து நித்தியத்துக்கு வாழ்றதுக்கான கிருபையை வந்து செஞ்சிருக்காரு. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஜீவச்சத்தின் கனியை வந்து என்ன பண்றாரு, உண்டு பண்றாரு சொல்லி பாக்குறோம். 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து 9ஆம் வசனம் படிச்சோம்னா என்ன போட்டிருக்கு, the Lord God made the Lord God as plant. Okay, the Lord God made all kinds of trees grow out of the ground. Screen is in the flip out. Okay, and the trees that were pleasing to the eyes and good for food. In the middle of all of the garden were the tree of life, the tree of the knowledge of good and evil. A river watering the garden will flow from Eden. From there it was separated into 4 headwaters. போதும் அது வந்து உள்ள இருந்து நடுவுல இருந்து ஒரு ரிவர் வருது, அது வந்து 4 ஹெட்வாட்டர்ஸா பிரியுது. சரி, இங்க பாத்தீங்கன்னா காட் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க அப்படியே 16வது வசனத்துல படிச்சோம்னா கீழே, and the Lord God commanded the man, you are free to eat from any tree in the garden, but you must not eat the tree of knowledge of good and evil. பாத்தீங்கன்னா இங்க கார்டனோட நடுவுல என்ன இருக்கு, trees which are pleasing to the eye and are good for food. In the middle of the garden were the tree of life and the tree of knowledge of good and evil. இப்ப ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு சாகாத படிக்கு என்ன பண்றாங்க, உயிரோட வாழ்றாங்க சொல்லி பாக்குறோம். யாரு, ஆதம் ஏவாள், ஓகேவா, மனிதர்கள். அப்போ ட்ரீ ஆஃப் லைஃப் சொல்றது இங்க பாக்குறோம், அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அப்போ அதே போலதான் அவங்க தப்பு செய்யும்போது தான் என்ன பண்ணப்படுது, அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படுது சொல்லி பாக்குறோம். அது கூட பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நான் இங்க படிக்கிறேன். அந்த லார்ட் காட் said, the man has now become one of us, knowing good and evil. இது வரைக்கும் சொல்லிட்டாரு, சாப்பிட்டான் ஈவில், அது குட் அண்ட் ஈவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால நம்மள போல ஒருத்தன் ஆயிட்டான். he must not be allowed to reach out his hand and take also from the tree of life and eat and live forever. Okay, so the Lord God banished him from the Garden of Eden to work the ground from where he has taken. After he drew the man out, he placed in the eastern side of the garden cherubims. வச்சு என்ன பண்றாருன்னா அந்த ஸ்வாட், ஃப்ளேமிங் ஸ்வாட் வச்சு என்ன பண்றா, ப்ரொடெக்ட் பண்றாங்களா, டு காட் தி வே டு தி ட்ரீ ஆஃப் லைஃப். அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் சாப்பிட்டு அந்த கனிகளை சாப்பிடாம இருக்கிறதுக்காக ட்ரீ ஆஃப் லைஃப். பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து நித்திய ஜீவன் இருக்கு. ஆனா நித்திய ஜீவன் எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள இல்ல, நித்திய ஜீவனுக்கு வந்து அவன் சாப்பிடணும். எப்படி மண்ணாவா சாப்பிடுற மாதிரியோ அதே போல இங்க ட்ரீ ஆஃப் லைஃப் சாப்பிட்டாதான் வந்து அவன் உயிரோட வாழ முடியும் சொல்லி பாக்குறோம். ஏன் இது வந்து கடவுள் முன்னாடியே தடுக்கல, வந்து அந்த இப்போ வந்து தடுக்கிறாருல, லைக்
பாடி கார்ட் பண்ணி இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் மட்டும் பாதுகாக்கிறாருல, அவங்க வந்து சாப்பிடக்கூடாது, எட்டர்னல் லைஃப் போகக்கூடாதுன்னு. ஆமா. முன்னாடியே வந்து பாவம் இந்த அந்த அந்த மரத்துல இருந்து சாப்பிடாத அளவு கடவுள் வந்து பாதுகாத்துக்கலாம்ல, ஈவன் ஆதாம் வந்து. அது காட் என்ன சொன்னாருன்னா, இங்க 17ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம்ல, 16ஆம் வசனத்துல, லார்ட் காட் commanded the man, you are free to eat from any tree in the garden, but you must not eat from the tree of knowledge of good and evil. From when you eat of it, you will certainly die. ஓகேவா? அப்போ நம்ம இப்ப பார்த்த விஷயங்களை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மத்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட கட்டளையின்படி கீழ்ப்படியுது. ஓகேவா? மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் சின்ன குழந்தையதான் இருக்கான். ஓகேவா? இப்போ இத ட்ரீ ஆஃப் லைஃப் சாப்பிட்ட உடனே என்னாச்சு, ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில் சாப்பிட்ட உடனே என்னாச்சு, அவனுக்குள்ள வந்து நன்மையே இருக்கு தீமையே இருக்கு. ஓகே, அது கூட வரைக்கும் என்னதுன்னா சொன்னதை கேட்கிற ஒரு ஆளுங்க மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால காட் வந்து ஒரு கமெண்ட் மட்டும் சொன்னாரு, யூ ஷுட் நாட் ஈட் சொல்லிடுறாரு. அதுதான் அந்த கமெண்ட்மெண்டோட முடியுது. ஓகேவா? அதனால ப்ரொடெக்ஷன் சொல்றது தேவையில்லை அவங்களுக்கு அந்த இதுக்கு. ஆனா எப்ப வந்து இவன் ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில் சாப்பிட்டானோ அப்பயே வந்து என்னாச்சுன்னா இவன் என்ன வேணா செய்யறதுக்கு வந்து தயாரா இருப்பான். ஏன்னா அது வரைக்குமே காடுக்கே தெரியல இந்த மாதிரி இவன் சாப்பிடுவான் சொல்றது. ஏன்னா பாருங்க, காடு ஷாக்கா வராரு பாருங்க. எங்கன்னா 10வது வசனம் படிங்களா, 9ஆம் வசனம் படிங்களா. Then the man and his wife heard the sound of the Lord God was he is walking in the garden in the cool of the day, and they hid from the Lord God among the trees of the garden. But the Lord God called to the man, where are you? He answered, I heard you in the garden, and I was afraid because I was naked, so I hid. ஓகே, நேக்கட் சொன்ன காடுக்கு வந்து புரிஞ்சுது யார் சொன்னா உன்னை நேக்கட்னு சொல்லிட்டு. யாராவது உன்னை ஏஞ்சல் சொன்னாங்களா சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு கேட்கிற கேள்வி என்னதுன்னா, நான் சொன்ன பழத்தை சாப்பிட கூட சொன்ன அந்த இதை சாப்பிட்டியா சொல்லி கேட்கிறாரு. படிங்க. Okay. So and he said, who told you that you were naked? Have you eaten from the tree that I have commanded you not to eat from? The man said, the woman you put here with me, she gave me some fruit from the tree and I ate it. Then the Lord God said to the woman, what is this you have done? The woman, இது பாருங்க, அது உமன் வந்து சர்வன்ட் சொல்லுது. ஆனா இங்க படிக்கும்போது நம்ம வந்து உண்மையிலே நம்ம படிக்க வேண்டியது எப்படி படிக்கணும்னா, who told you சொல்லி கோவத்துல. இப்ப எக்ஸாம்பிள், நம்ம பசங்க வந்து யாராவது வந்து செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா, பொருளை வந்து கீழே எடுத்துட்டாங்கன்னா, அது உடைச்சிட்டாங்கன்னா, இல்ல அதை சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா திட்டுவாங்கல்ல, யாரை கேட்டு நீ இதை பண்ண சொல்லுவாங்களா? வாட் ஹேவ் யூ டன், வாட் இஸ் திஸ் யூ ஹவ் டன். பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் தேவன் என்ன பண்றாருன்னா, என்ன காரியம் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா தேவனுக்கு வந்து இவங்க சாப்பிடுவாங்க சொல்லி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, புரியுது. ஏன்னா இவங்க ஓகே, அதனால தெரியாதனால தான் அவர் வந்து இப்ப கோவமா கேக்குறாரு. ஓகேவா? அவர் என்னதுன்னா அந்த கமெண்ட் கொடுத்திருக்காரு, சாப்பிடாதீங்கப்பா சொல்லிட்டு. அதனால இங்க சொல்றாரு, ஐ கமாண்டட் யூ நாட் டு ஈட் ஃப்ரம் இட். உனக்கு சொன்னல சாப்பிடாத சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிள், வீட்டுல வந்து கிச்சன்ல நீங்க அம்மா அப்பா வந்து வேலை செய்யும்போது கத்தியும் இருக்காங்க, அங்க வந்து நல்ல பொருட்களும் இருக்கு. ஓகேவா? வீட்டுல அந்த கத்தி வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்க? பசங்களுக்கு கொடுப்பாங்களா கையில வந்து கத்தி, இல்லைன்னா அயன் பாக்ஸ். அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது அவங்க வீட்டுல ஹெல்ப் பண்றாங்க, வளர்ந்த உடனே அவ பாத்தீங்கன்னா ஏற்ற வேலையில அந்த நாலேஜ் ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் தேவன் இருக்காரு. ஏன்னா வந்து அந்த மெச்சூரிட்டி எப்போ, இப்ப குட் அண்ட் ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில்னா என்னது பிரதர்? எது கெட்டது நல்லதுன்ற ஒரு ஒரு பகுத்தறிந்து பார்க்கிறதுக்காக ஒரு லைக் மேபி கரெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு இதுவா இருக்கலாம். கரெக்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே சொல்லுவாங்க, பையனுக்கு ஒன்னும் வந்து மெச்சூர் ஆகலப்பா, அவன் எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி தெரிய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஏஜ் ஆகும் போது அவனுக்கு மெச்சூர் ஆயிடுவான் சொல்லுவாங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசு 15 வயசு அந்த மாதிரி டைம் சொல்லுவாங்க.
ஓகே, அப்பதான் வந்து அது வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. எல்லாம் சில பேருக்கு 25 வயசு வரைக்கும் இருக்கும். கரெக்டா? எது தப்பு எது கரெக்டா தெரியாது. அப்படியே அவங்க போற போக்குல போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு மெச்சூரான வயசு வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் என்னதுன்னா எது கரெக்டா எது தப்பு சொல்லிட்டு. ஸோ அப்ப பார்த்தோன்னா காட் என்னதுன்னா இவங்களுக்கு கொடுக்கதான் வச்சிருக்காரு. இது இவங்களுக்கானதுதான். அதனாலதான் இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து வருது, பிறப்பிக்கப்படுது. ஓகே, குட் அண்ட் ஈவிலும் எங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வசனமே படிங்க திருப்பி ஒரு வாட்டி. The Lord God made all kinds of trees grow out of the ground, the trees that were pleasing to the eye and good for food. In the middle of the garden were tree of life and the tree of the knowledge of good and evil. ஓகே, எங்க இருந்து பிறப்பிக்கப்பட்டாரா காட்? பூமியில இருந்து தான். ஓகே, okay, the Lord God made all kinds of tree grow out of the ground. Out of the groundனா பூமியில இருந்து வந்துச்சு. ஓகேவா? அந்த மரங்கள் செடிகள் எல்லாமே ட்ரீ ஆஃப் லைஃபா இருக்கட்டும், இல்ல ட்ரீ ஆஃப் குட் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவிலா இருக்கட்டும், அந்த அறிவு தரதா இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்னா என்னது சொல்லி சும்மா டீப்பா பார்த்தோம்னா, இப்போ நம்ம பாடிக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுறோம், அது நியூட்ரிஷன் நம்மளுக்கு கொடுக்குதா? ஆமா. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல வர நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருக்க அந்த டெட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சாவாத படிக்கு ரெனியூ பண்ணுது. ஓகே, அவங்கள வாழ வைக்குது. அப்போ இதுல இருக்கிற நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நியூட்ரிஷனா இருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் என்னதுன்னா தேன் குடிச்சா உடம்புக்கு நல்லது, அது நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப என்னது வியாதிகள்லாம் குறைக்க சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இது எலுமிச்சை பழம் காலைல குடிச்சீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாவீங்க, அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியே நம்ம சாகாதபடிக்கு அதை வந்து எடுத்து வைக்குது, ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஓகேவா, வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் சொல்லும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரீ தான், ட்ரீல இருந்து வர கனி தான். இது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து வல்லாரக்கீரை சாப்பிட்டா மூளை நல்லா வளரும் சொல்லுவாங்களா, மைண்ட் ஷார்ப் ஆகும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெச்சூரிட்டியை வந்து எனேபிள் பண்றதா இருக்கு. ஓகேவா? எங்க இருந்து வளர சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிரவுண்ட்ல இருந்தா வருது. ஏற்ற வேலையில காடு இதை கொடுக்குதான். இது வந்து ஒரு சிம்பாலிக் அடையாளமான ஒரு பேச்சு கிடையாதுங்க. ஓகே, அடையாளமான பேச்சா இருந்ததுன்னா தேவன் வந்து என்ன சொல்ல மாட்டாருன்னா வெளிப்படுத்தல இதே திருப்பி அந்த வார்த்தையை வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, வெளிப்படுத்தல பாருங்க, ரெவல்யூஷன்ல 2:7. ஜெயம் கொள்கிறேன் வேணும். Let them hear what the Spirit says to the churches, and to the one who is victorious, and I will give you the right to eat from the tree of life, which is in the paradise of God. Paradise of God சொல்றதா ஏதேன்ல தான் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் வந்து 2 தூதர்களை வச்சு மறைச்சிட்டார் சொல்லி போகிறோம். அது தோட்டத்துக்கு போற வழிகளை. ஓகேவா, அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் போறது பாத்தீங்கன்னா அது இருக்கு சொல்றாரு. ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு, அதை நான் என்ன பண்றேன் சாப்பிட தரேன் சொல்லி சொல்றாரு. யாருக்கு? he who is victorious. ஓகேவா, அது எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா அது தேவன் ராஜ்யம் பூமியில வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு காமிக்கிறவங்க. இது 1:2 வெளிப்படுத்தல் 22:1-2 பாருங்களேன். Okay. Then the angel showed me the river of the water of life, as clear as crystal, flowing from the throne of God and of the Lamb down the middle of the great street of the city. On each side of the rivers stood the tree of life, bearing 12 crops of fruits, yielding its fruit every month, and the leaves of the trees are for healing of the nations. பாத்தீங்களா, தேவன் ராஜ்யத்துல கடைசியில என்ன பண்றாருன்னா தேவன் ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி அப்ப வந்து ஒரு தேவனோட சிங்காசனத்துல இருந்து ஒரு நதி வருதான், ரிவர் ஆஃப் வாட்டர் வருதான். அதோட 2 சைட்லயும் அந்த ஸ்ட்ரீட்டோட 2 சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கா. ஓகே, இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து 12 ஃப்ரூட்ஸ் இன் எவ்ரி மந்த். அப்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் தான்.
ஓகே, வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மாசம் வந்து ஆப்பிள், பிப்ரவரி மாசம் வந்து கிரேப்ஸ், அதாவது டிஃப்ரெண்டா கனிகள் வந்து என்ன பண்ணுதா கொடுக்குதா. அது கிரேப்ஸா ஆப்பிளா சொல்லி தெரியல நம்மளுக்கு, அது எப்படி இருக்கும் சொல்லிட்டு அந்த ஃப்ரூட். ஆனா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா. ஏன்னா மே மாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வரும், ஓகேவா. அப்புறம் சப்போட்டா மரம், சப்போட்டா பழம் வந்து வேற ஒரு மாசத்துல வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரே மரம் 12 விதமான ஃப்ரூட்ஸ் கொடுக்குதான் 12 மாசத்துக்கு, ஓகேவா. 12 சொல்லி பாக்குறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் வேற. இது சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆயிடும், ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும், மரணமே வராது, ஏஜே ஸ்டாப் ஆயிடும் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நோ லாங்கர் தேர் வில் பி எனி கர்ஸ். அந்த கர்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த ஜீவன் ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து எந்தெந்தைக்கும் ஜீவனோட வச்சிருக்க சொல்லி பாக்குறோம். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில வந்து இந்த ஏதேன் தோட்டம் வந்து திரும்பி வரும்னு போட்டிருக்கு. அந்த கனி, அந்த மரத்தின் கனிகளை தான் எல்லாரும் புசிச்சு அவங்க நித்திய ஜீவன் அடைய போறாங்க. ஆனா நிச்சயமா வாழ்வாங்க, நித்தியமா வாழ்வாங்க. ஆனா இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சீங்கன்னா திரும்பி ஒரு சோதனை காலம் வரும்ல, சாத்தான திறந்து விடுவாங்கல்ல. அப்ப அந்த கனிகளை அந்த கனி, அந்த மரத்தின் நித்திய ஜீவனுடைய அந்த நித்திய அந்த கனிகளை திரும்பி சாப்பிட்டு அவங்க வந்து ஒரு சாகாத வரும்ல அவங்களுக்கு அந்த பழம் சாப்பிட்டு. சாகாத வரவெல்லாம் கிடையாது பிரதர். இது அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும், சாப்பாடு சாப்பிடுற மாதிரி. இது எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து வனாந்தரத்துல வந்து மண்ணா சாப்பிட்டாங்க. ஓகே ஓகே. மண்ணா வந்து டெய்லி சாப்பிட்டாங்களா இல்லைன்னா ஒரு நாள் ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்டாங்களா? பாத்தீங்கன்னா டெய்லியுமே சாப்பிட்டாங்க. அன்டில் தே ரீச்ட் கானான். அது வரைக்குமே டெய்லியுமே மண்ணா என்ன பண்ணுச்சுன்னா காலையில, விடிய காலையில அது வந்து ஒரு பனித்துளி போல வந்து அந்த டியூஸ் போல மேல வந்து படிச்சு சொல்லி பாக்குறோம் சுத்தி இருந்த இடத்துல. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்டாங்க. அது நம்ம ஒரு நாள் மண்ணா சொல்லி பார்க்கலாம். நம்ம மண்ணாவும் பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்துவே இங்க சொல்லுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஜீவன் தரது லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி இது பூமியில வந்தது. இது மண்ணா சொல்றது வந்து தேவதூதர்களே அப்போ, ஓகே. அது காமிக்கிற பாருங்க இனிமே என்னன்னு. ஸோ இந்த மரம் வந்து நித்திய ஜீவனுக்கான மரம் கிடையாது, உயிர் வாழ்றதுக்கான ஒரு இல்ல இது நித்திய ஜீவனுக்கான மரம் தான். இது நித்திய ஜீவன்னா சாரி, நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். ஆமா, ட்ரீ ஆஃப் லைஃப்னா உங்க உயிர் வாழ்றதுக்கான மரம். ஏன்னா எதுக்காக நான் கேட்கறேன்னா 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் வந்து சாத்தான் வந்து திரும்பி வஞ்சிப்பான் மக்களை. அதுல யாரெல்லாம் வந்து தோத்து போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நித்திய மரணம் உண்டு, நிரந்தரமான ஒரு டெத் இருக்கு, கரெக்டா. அப்போ இந்த மரத்தின் கனிகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து மரணமே வராது, நெகழாதுன்னு நம்ம கேட்க தோணும். ஆனா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆதியாமத்திலே அது வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஆதியாமம் இங்க இங்க வந்து ஆதமேவல் அந்த நித்திய ஜீவன் கனியை வந்து சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? சரி, இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? இந்த கனியை சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா கடவுள் வந்து அதுதான் அது எல்லாமே சாப்பிடுங்க, ஒரே ஒரு மரத்தின் கனி மட்டும் தான் சாப்பிடான்னு சொன்னாரு. அப்பனா அதை சாப்பிட்டுருப்பாங்க, பை டிஃபால்ட்டா சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப 22ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க 22ல? ஓகே ஓகே, புரியுது இப்போ புரியுது. ஸோ இது வந்து ஓகே ஃபார் அவங்க வாழறதுக்கான ஒரு மரமா இருக்கு. லைக் இதை சாப்பிட்டா அவங்க வந்து ஓகே சாப்பிட்டுட்டே இருக்கணும், அவங்க டெய்லி சாப்பிடணும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்னா ஏஜிங் வந்து ஸ்டாப் பண்ணும். எப்படி மண்ணா வந்து அதான் கிரைஸ்ட் சொல்லுவாரு, அந்த மண்ணா சொல்லி காமிக்கிறேன். மண்ணா த ஃபுட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஓகேவா. 40 years வந்து இவங்க வந்து சாப்பிட்டாங்க. இது வேர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா சங்கீதம் 78:25. ஓகே. He rained down manna for them to eat. He gave them rain from the heaven. The man ate the bread of angels. He sent them food in abundance. இங்க என்ன சொல்ல வராங்க? The man ate the bread of angels. ஏஞ்சல்ஸ் வந்து பிரெட் சாப்பிடுறாங்களாம், ஓகேவா. அப்புறம் ரியல் ஃபுட், ஏஞ்சல் சாப்பிடுற ஃபுட் வந்து யார் சாப்பிட்டா? ஓகே, யாருன்னா அந்த வனாந்தரத்துல 40 daysல வந்த அந்த மக்கள் சாப்பிட்டாங்க சொல்லி பாக்குறோம். கானாந்தரத்துக்கு போற மக்கள் 40 இது. அந்த பிரெட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் அ இட்டர்னல் லைஃப். சாரி, அதுவும் லைஃப் கொடுக்குற ஒரு மன்னவா இருக்கு. லைஃப் சாப்பிட்டாங்கன்னா ஜீவனோட வாழ்வாங்க. அது படிக்கலாம் வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் 17. Whoever has ears, let them hear and what the Spirit says to them. ஆ Okay. What the Spirit says to the churches. To the one who is victorious, I ம் will give some of the hidden manna. I will ஹிடன் also, மன்னா. yeah, யா, I will நம்ம also give, yeah, படிங்க. ம் I will also give that a person a white stone with a new name written ஆன் on இட். it. It known only to the one who receives it. பாத்தீங்கன்னா ஹிடன் மன்னா சொல்றாங்க. என்னப்பா எதுக்காக ஹிடன் மன்னாவை கொடுக்கணும், மன்னாவை எதுக்கு கொடுக்கணும் சொல்லி நம்மளுக்கு கேள்விப்படலாம், நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா யார் விக்டோரியஸ், யார் வந்து ஜெயம் கொள்றாங்களோ, விக்டோரியஸா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஹிடன் மன்னாவை தர சொல்றாங்க. அதே மாதிரி முந்தின வசனம் படிச்சீங்கன்னா மேல 11ல, ஓகே, டு தி சர்ச் இன் ஸ்மிர்னா, இது வந்து பெர்கமோ சொல்றாங்க. ஸ்கிரீன் தெரியுதுல பிரதர்? தெரியுது. ஓகே, அப்போ இதே மாதிரி ஸ்மிர்னா சொல்றதுல பாத்தீங்கன்னா டு தி ஒன் ஹூ இஸ் விக்டோரியஸ் will not be hurt at all by the second death. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாம் மரணம் கிடையாதான். அவங்க என்ன பண்ணுவாங்களா? ரெண்டாம் மரணம் இல்லைன்னா நிச்சயமா வாழ்வாங்க சொல்லி பாக்குறோம். Let them hear what the Spirit says to the church. The one who is victorious will not be hurt at all by the second death. செகண்ட் டெத் இல்லைன்னா என்ன ஆவாங்க? எப்பயுமே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. எட்டர்னல் லைஃப் அவங்களுக்கு. இட்டர்னல் லைஃப். அதே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, டு தி ஒன் ஹூ இஸ் விக்டோரியஸ் படிச்சோம். I will give the right to eat from the tree of life which is the paradise. பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது சாப்பிடுற மக்களுக்கு நிச்சயமா வாழ்வாங்க. இது மரணம், ரெண்டாம் மரணம் கிடையாது, நிச்சயமா வாழ்வாங்க. மன்னாவும் பாத்தீங்கன்னா நிச்சயமா வாழ்றதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அதுலயும் ஹிடன் மன்னா மட்டும் தான் வந்து எட்டர்னல் லைஃப் காணது. ஹிடன் மன்னா சொல்றது எதுக்காக ஹிடன் சொல்லி போட்டுருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஆசரிப்பு கூடாரத்துல வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்ததுனால ஹிடன் மன்னா சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா வெறும் மன்னா தான். ஏன்னா மக்களுக்கு அது அப்புறம் கொடுக்கப்படல. அது வெறும் ஆசரிப்பு கூடாரத்துல மட்டும் அந்த ஆர்க் கவனன்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேவனுடைய அந்த பலிபீடம், அந்த இது அதுக்குள்ளதான் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆர்க் கவனன்ட் சொல்றது சோ இதுதான், இது ஆர்க் கவனன்ட். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 6 துளத்துக்கோல், அப்புறம் மன்னா, அப்புறம் இது இருக்கும். அது வந்து எங்க சொல்லுவாங்கன்னா ஹீப்ரூஸ் 9ல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இது நான் படிக்கிறேன் இங்க மட்டும். எதுனா behind the second curtain was a room called the most holy place. ஓகேவா? most holy place, which had the golden altar and incense and the golden ark covenant, gold covered ark of the covenant சொல்லி பாக்குறோம். the ark covenant contained the golden jar of manna. ஓகேவா? Aaron staff and the bud that has been budded and stone tablet of the covenant சொல்லி பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா மன்னா, இந்த மன்னா தான் வந்து இது சொல்றாங்க ஹிடன் மன்னா சொல்லி சொல்றாங்க. அதை நான் தர சொல்லி சொல்றாரு. ஓகே, மன்னா அதனால தான் ஸ்பெஷல். அது ஆக்சுவலா என்னதான் தூதர்களின் சாப்பாடு, அது மனுஷங்க சாப்பிட்டாங்க. ஓகே, அது இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார் பாருங்க. எங்கனா மன்னா ஜான்ல 6:31 இருந்து, our ancestor ate manna in the wilderness as it is written, he gave them the bread from the heaven to eat சொல்லி யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேவா? அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, the Jesus declared, I am the bread of life. I am the bread of life. Whoever comes believes in me and never be thirsty. But as I told you, you have seen me. Yes, ஒரே நிமிஷம் நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல படிங்க, your ancestor ate 49 படிங்க. 49. I am the bread of life. Your ancestors ate the manna in the wilderness and yet they died. But ஏன் வந்து போதும். ஏன் வந்து இயேசு கிறிஸ்து your ancestors ate the manna in the wilderness yet they died, yet ஏன் போடணும்? yet என்ன அர்த்தம்? இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மன்னாவை சாப்பிட்டு இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப என்ன அர்த்தம்? அவங்க வந்து நித்திய ஜீவன் இல்ல, அவங்க மரணத்தை ஏற்படுத்தாத
ஒரு காரியத்தை சாப்பிட்டு இருந்தாலும் அவங்க என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஓகேவா? மன்னா சொல்றது வந்து நித்திஜன் கொடுக்கறது, ஏன்னா நித்திஜன் கிடையாது, லைஃப் வந்து ப்ரொலாங் பண்றது. ஓகேவா? அவங்க சாவாதபடிக்கு ஸ்டாப் பண்றது மரணத்தை. அவங்க பாடியா இருக்கட்டும், அவங்களுடைய பாடியோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெனியூ ஆகி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க. எட் தே டைடு. ஏன் செத்து பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அவிசுவாசத்தினால. இயேசு கிறிஸ்துவ வந்து அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா காடை வந்து விசுவாசிக்காம அவங்க என்ன பண்ணாங்க, அவிசுவாசத்தினால இறந்து பண்ணாங்க சொல்லி பாக்குறோம். கரெக்டா? அவங்க வந்து நேச்சுரல் டெத் அடையல, யாருமே வில்டர்னஸ்ல வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாம்பு குத்தி செத்து போனாங்க. அப்புறம் வந்து பூமி பிளந்து செத்து போனாங்க. அப்புறம் வந்து அங்க தேவன் வந்து சபிச்சு செத்து போனாங்க. நிறைய பேர் அந்த மாதிரிதான் செத்து போனாங்க. ஏன்னா அங்க பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து பாருங்களேன், 16 இருந்து. Who were they heard and rebelled? Were they not all those Moses led out of Egypt? And with whom was he angry for 40 years? Was it not with those who sinned, whose bodies perished in the wilderness? And to whom did God swear that they would never enter his rest, if not disobeyed? So we see that they were not able to enter because of their unbelief. பாத்தீங்களா எதனால வந்து அவங்க கானான்குள்ள என்டர் ஆகல? அவங்களோட பிலீஃப்னால. ஓகே. அன்பிலீஃப்னாலதான். அதனாலதான் என்ன ஆச்சு, அவங்க பாடி வந்து பெரிசாச்சான். அதனாலதான் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அவங்க மன்னாவை சாப்பிட்டு இருந்தாங்கப்பா. என்ன சாப்பிட்டாங்க? மன்னா, தேவதூதர்கள் சாப்பாடு. ஓகேவா? தேவதூதர்கள் சாப்பாடுனா தேவதூதர்கள் பாத்தீங்கன்னா மரணமே கிடையாது அவங்களுக்கும். அது வேணா பாக்கலாம். ஏஞ்சல்ஸ் டஸ் நாட் டை. லூக்கா 20:36. And they can no longer die, for they are like angels. They are God's children, since they are children of the resurrection. ஓகேவா? ஏஞ்சல்ஸ் வந்து சாவ மாட்டாங்களாம். ஏன் சாவ மாட்டாங்க? they can no longer die. ஏஞ்சல்ஸ்லாம் ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நித்திய ஜீவனோட இருக்காங்க. ஏன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன சாப்பாடு? மன்னா. அந்த மாதிரி அவங்களுக்கு லைஃப் ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? சோ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்க வேற ஏதோ இருக்காங்க, நம்ம வேற ஏதோ சொல்லி கிடையாது. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா தேவதூதர்களின் மன்னா சொல்லி பாக்குறோம். அது மூலமா அவங்களும் பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனோட தான் இருக்காங்க, ஜெனரல் லைஃப். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடை நிறுத்திட்டாங்கன்னா வந்து அவங்களும் மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாடி டிகே இதாகிறதுக்கு. அப்ப எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்றது பாத்தீங்கன்னா இந்த நம்ம என்ன பாக்குறோம்னா மன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, இது வந்து 3வது விஷயம். ஓகே, நித்திய ஜீவன் சொல்றது மனுஷங்களுக்கு. 4வது வந்து பாத்தீங்கன்னா தேவ சாயல்னா என்னது நீங்க நினைக்கிறீங்க? அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ். 4வது தேவ சாயல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க படிச்சோம் பாத்தீங்களா, நன்மை தீமை அறியத்தக்கது. நம்ம இது அட்ரிபியூட்ஸ் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். என்னதுன்னா, இங்க காடே என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. இந்த 1வது வசனம் 22 ஸ்டார்டிங்ல, the man has now become one of us, like one of us, like one of us சொல்ற வார்த்தை வந்து knowing good and evil. பாத்தீங்கன்னா இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அங்க தேவனோட சாயலுக்கு வந்து வருது. let us make man like one of us தானே சொல்றாங்க ஆரம்பத்துல. இதோ 27ஆம் அதிகாரத்துல. ஓகே, 26. let us make man in our own image, in our likeness சொல்லி சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் என்ன பண்றாரு, அவங்க நன்மை தீமை கனி சாப்பிட்ட பிறகு man has become like one of us சொல்லி சொல்றாங்க. அப்போ இங்க இமேஜ் சொல்றது வந்து சரீர அப்பியரன்ஸ் கிடையாது. ஏன்னா சரீர அப்பியரன்ஸ்ல நம்மளுக்கும் வந்து சிம்பன்சிக்கும் வந்து ஏக ஒற்றுமை இருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா சிம்பான்சியோட டிஎன்ஏ டு ஹியூமன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 96 to 99% டிஎன்ஏ ஒத்து போகுது. ஓகே, அந்த 1% இல்லைன்னா அந்த 4% டிஎன்ஏவோட சேஞ்சஸ் தான்
நம்ம மனுஷனா பிறகுறோம், அது வந்து என்ன இருக்கு, குரங்கா இருக்கு. அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல, பென்சில் கூட வந்து உருவாக்கல. மனுஷன் தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ற இன்டர்நெட்டா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், எல்லா வித டெக்னாலஜியும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் தான் கிரியேட் பண்ணான். ஏன்னா தேவனோட சாயல் கிரியேட்டிவிட்டியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இமேஜ் ஆஃப் காட் சொல்லும் போது நம்ம இங்க பாக்குற 4 விஷயங்கள் நம்ம பாக்குறோம். ஒண்ணு கிரியேட்டிவிட்டியே, அப்புறம் ரூலர்ஷிப், அப்புறம் இட்டர்னல் லைஃப். ஓகே, அந்த நித்திய ஜீவன் தேவனுக்கு இருக்கிறது போல மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்புறம் 4வது விஷயமா என்ன கொடுக்குறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஓகேவா, நன்மை தீமை அறியத்தக்க நாலேஜ். ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா மேன் ஹஸ் பிகம் லைக் ஒன் ஆஃப் அஸ் சொல்லி சொல்றாங்க நீங்க. அப்போ இமேஜ் ஆஃப் காட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்ரிபியூட்ஸ் தான். அது வந்து சரீரத்தை வச்சு அப்பியரன்ஸ் வந்து தேவன் வந்து நம்மள போலயே மனுஷனை போலயே இருப்பாங்க சொல்லி சொல்ல வரல சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஓகே. சோ அதுக்கு பெஸ்ட் நம்ம டீகோட் பண்றதுக்கான க்ளூவே எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 பாக்குறோம். ஓகேவா, இந்த 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம 2 டீகோட் பண்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயல் சொல்றது வந்து அது வந்து அப்பியரன்ஸ் கிடையாது, அது வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஏன்னா குட் அண்ட் நோயிங் குட் அண்ட் ஈவில், அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, கம்பேர் பண்றாரு. மேன் ஹஸ் பிகம் லைக் ஒன் ஆஃப் அஸ் நோயிங் குட் அண்ட் ஈவில் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, மத்தபடி சரீரத்தை சொல்லி பாக்குறோம், அது ஒரு டீகோட் பண்றோம். 2வது விஷயம் நம்ம டீகோட் பண்றது என்னதுன்னா நித்திய ஜீவன் சொல்றது வந்து அது அவங்க இந்த ஜீவச்சத்தின் கனியை சாப்பிட்டதான் என்ன கிடைக்குது அவங்களுக்கு, அவங்க நித்திய ஜீவனா வாழ்றாங்க சொல்லி பாக்குறோம். அது சாப்பிடலன்னா என்ன ஆயிடுது, அவங்க இறந்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ அந்த 2 விஷயமும் நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வச்சுதான் நம்ம பாக்குறோம். ஓகே ஓகே, சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, யாராவது கேட்டாங்கன்னா தேவ சாயல் இல்லப்பா, அது சரீரம் தான், நம்ம அப்பியரன்ஸ்ல தான் நம்ம தேவன் போல இருக்கிறோம் சொல்லி சொன்னாங்கன்னா கிடையாதுப்பா. அப்பியரன்ஸ்ல நம்ம வந்து மிருகத்தை போலதான் இருக்கோம். 2 கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்து, ஏன்னா மண்ணில இருந்து இருக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்புறோம் சொல்லி பாக்குறோம். தேவன் வந்து ஆவியா இருக்கிறார், காட் இஸ் இன் ஸ்பிரிட் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்பயும் வந்து தேவன் வந்து ஆவியா இருக்கும்போது வந்து பிதா அப்பயும் அந்த டைரக்டா நம்ம அவர் ஆவியானவர் சொல்லிடல, அப்படிதான் சொல்றோம் சில டைம்ல. அப்பயும் பிதான்னு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணும். பிதான்ட்டு பிதா ஆவியால தான் இருக்காரு. ஆனா வந்து ஆவியானவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு இது. இட் இஸ் பவர் ஆஃப் காட். ஓகே, வல்லமை. இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னதுன்னா நீங்க வந்து ஒரு புஷ் பண்றீங்க ஒரு பொருளை, புஷ் பண்ணீங்கன்னா உங்களோட பவர் என்ன ஆகுது, அந்த புஷ்ல வந்து வெளியே வருதா, ஒரு கார தள்ளும் ஏதோ இல்லைன்னா வந்து ஒரு பொருளை எடுக்கும் போதோ நீங்க வந்து உங்களுடைய இதை வச்சு எடுக்கிறீங்க. ஓகேவா, அப்போ காட் என்ன பண்றாருன்னா அவரோட ஆவியை வந்து ஊற்றுறாரு சொல்லி போட்டிருக்கு. ஊத்துறாருன்னா என்ன அர்த்தம், போரிங். இந்த வசனம் படிங்க, ஆக்ஸ் 2ஆம் அதிகாரம் 17. The last days God says, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. அப்போ இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, pour out my spirit எல்லா மக்கள் மேலும் ஊட்டுவேன். அப்போ வந்து யார் மேல ஆவி இது வருதோ அவங்கள வந்து ப்ராஃபஸி சொல்லுவாங்க சொல்றாரு. அப்பனா எப்படி, அது என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் இத? இப்போ ஆவியை ஊத்துறாங்கன்னா தேவன் வந்து ஆவியா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஆவியை ஊத்துனாருன்னா தேவனோட ஆவி வந்து எல்லார் மேலே இறங்கிச்சுன்னா அது ஒருத்தர் மேலதானே இறங்க முடியும், தேவன் ஒருத்தர் தானே. அவ எப்படி எல்லார் மேலே இத்தனை பேர் ஆல் பீப்புள் சொல்லி போட்டிருக்கு, அவ எல்லார் மேலேயும் எப்படி இறங்க முடியும் தேவனோட ஆவி? அது மட்டும் இல்லாம பெந்திகோஸ்தி நாள் 2ஆம் இங்க பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு சத்தம் வருதா, அங்க பாத்தீங்கன்னா எல்லார் மேலே என்ன ஆச்சான், தேவனோட ஆவி வந்து ஃபில் ஆச்சான். 4வது வசனம் படிங்க, 4th verse. And all of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. அப்ப பாத்தீங்கன்னா எல்லார் மேலே இறங்குச்சு சொல்லி பாக்குறோம். இறங்கின உடனே என்ன ஆச்சு, அங்க பரிசுத்த அந்நிய பாஷை பேசினாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ இந்த மாதிரி இதே மாதிரி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம், ஹீப்ரூஸ் 2:4. ஆனா இப்ப யாருக்குன்னா கடவுள் வந்து இது மாதிரி ஹோலி ஸ்பிரிட் வந்து இது பண்றாரா?
இப்போ ஆமா இப்பயே வந்து காட் வந்து ஞானசன் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் கொடுத்து சீல் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டயும் நம்ம ஹோலி ஸ்பிரிட், தேவனோட ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது தேவனுடைய பவர், வல்லமை. ஓகே, பவர் ஆஃப் காட். ஓகேவா, இப்ப எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பாட்டில தூக்குறோம் சொல்ற மாதிரி அது வந்து நம்மளோட வல்லமைனால, சரீரத்தின் வல்லமைனால தூக்குறோமோ, அதே வந்து தேவன் வந்து என்ன இருக்காருன்னா ஆவியா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். அது வேணா வசனம் படிக்கலாம். இது யோவான் 4:24 வசனம். God is in spirit. 24வது வசனம். ஓகே, 4:24. God is in spirit. ஒரு நிமிஷம் இருக்கு. இது 24 23 தான் இருக்கு. இல்ல 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். John 4:24 இருக்கா? John 24. ஓகே, இருக்கு. The God is spirit, and his worshippers must worship him in the spirit and in truth. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா God is in spirit என்னது? அவர் ஆவியா இருக்கிறார். ஓகே, அவர் மனுஷ சாயல்ல கிடையாது. ஓகேவா, அவர் கம்ப்ளீட்லி ரூபமே வேற. ஓகேவா, அவர் ஆவியா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, மாம்சம ரத்தத்திலே வந்து தேவன் வாசம் செய்ய இது பண்ணல, அவர் தன்மையை வேற சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமை இப்ப வந்து பாடியில இருக்கிற வல்லமை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பொருள்லாம் நம்ம தூக்குறோம். ஓகேவா, லிவிங் பீயிங்கா நம்ம இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம தூக்குறோம். நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மளால எந்த ஒரு கிரியும் வேலையும் செய்ய முடியாது. அதான் வந்து பிரசங்கில வந்து சொல்றாங்க, when you are dead you can do nothing சொல்லி பாக்குறோம். ஓகேவா, உயிரோட்டம் மேல நம்ம எல்லா நம்மளோட பவர் வச்சு நம்ம பண்றோம் எல்லாமே. ஓகே, இல்ல நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், அவங்களை இது செய்ய சொல்றோம், இவங்களை இது செய்ய சொல்றோம். நீங்க மேனேஜரா இருக்கும்போது என்ன பண்றீங்க, உங்களோட வல்லமையை வச்சு நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி பாக்குறோம். காட் வந்து பாத்தீங்கன்னா சகலத்தையும் வந்து ஆளுகை செய்யறவர் சொல்லி பாக்குறோம். அவர் ஸ்பிரிட்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆவியின் அந்த வல்லமையை வந்து என்ன பண்றாருன்னா எல்லா மக்களுக்கும் வந்து கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த பவரை கொடுத்து சில வேலைகளை எனேபிள் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அவரோட வேலைகள் செய்யறதுக்கு சில பேரை வந்து ப்ராஃபஸி சொல்றதுக்கு, அவரோட அடுத்த நடக்கிற விஷயங்களை வந்து சொல்றதுக்கு வந்து அவர் செயல்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, God also testified it by signs, wonders, miracles and gifts of the Holy Spirit distributed according to his will. Gifts of the Holy Spirit பாருங்க. ஓகே, அவருடைய ஆவியோட கிஃப்ட்ஸ் நிறைய வரங்களை குறித்து என்ன பண்றாரு, வரங்கள் என்ன வரங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அற்புதம் அடையாளங்கள்லாம் பண்றது. மொத்தம் 9 வகையான வரங்களை வந்து என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. யாருக்குன்னா மக்களுக்கு கொடுத்து இது பண்றாரு. அவங்க பாத்தீங்கன்னா காட் வந்து ஆவியில இருக்காரு, அதனாலதான் அவரோட வல்லமையை வந்து என்ன பண்றாரு, ஆவியில வந்து கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஹோலி ஸ்பிரிட் அதனால சொல்றோம். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா வந்து அந்த பவர் அப்படி சொல்லலாம் பாக்குறோம். இதை நம்ம நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது பாயிண்ட் கிளியரா. ஓகே, சோ இன்னைக்கு பார்த்தது கிளியர் ஆச்சு பிரதர். மொத்தம் 4 பாயிண்ட். ஒன்னு கிரியேட்டிவிட்டி, ஒன்னு வந்து ரூலர்ஷிப், ஒன்னு வந்து அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ் கிடையாது, அட்ரிபியூட்ஸ் இது எல்லாமே. இன்னொன்னு வந்து நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். ஓகே, இட்டர்னல் லைஃப். ஓகே, சாரி, நான் தான் தப்பா எழுதிட்டேன். இட்டர்னல் லைஃப். நாலாவது வந்து நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஓகே, கரெக்ட், லைக் ஒன். ஓகேவா, இது யாரு கேட்டாலும் நம்ம டைரக்டா சொல்ல முடியும், ஏன்னா எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. ஓகே ஓகே சரி பிரதர், இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். ஓகே மதி, நான் ட்ரை பண்றேன். ஓகே. நேற்றும் இன்று மாறாத நேசரே, அப்பா வந்து துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த வேலையிலும் எங்கள் நோக்கி வர செய்து ஆண்டவரே, உங்க சத்தியத்தை ஆண்டவரே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இதன் மூலம் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லுவோம், உங்களுக்காக ஊழியம் செய்யவும் எங்களுக்கு தயப்பாராட்டும். நீரே எங்களை கூட இருந்து வழிநடத்தும். நீரே எல்லா சகலவற்றையும் ஆர்த்தி படைக்கிறீர். ஆண்டவரே, உமது வழியில் நாங்கள் நடக்க தயப்பாராட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமது சித்தத்தைப்படி நடக்க கடவுது. எல்லா காரியங்களும் எங்கள் நடக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜீவனன் தகப்பனே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you, brother. பார்க்கலாம் நம்ம. Bye bye. Bye.